Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சங்கராந்திக்கு வஸ்தனம் 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌதரின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேமஸான டெக் என்டர்பிரனரை கிட்னாப் பண்ணிக்கிட்டு போயிட்டு சிஎம் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனாட்சி சௌதரி பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ் லவர் அண்ட் எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரான வெங்கடேஷோட ஹெல்ப்பை தேடி போறாங்க. வெங்கடேஷ் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இருந்தாலும் மிஷனுக்கு போக விடாம பொண்டாட்டி சந்தேகப்படுற காரணத்தினால குடும்பமா சேர்ந்து கும்மி அடிச்சு வில்லனை கண்டுபிடிச்சு லாடம் கட்டினாங்களா இல்லையாங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்ல இருக்கக்கூடிய தெலுங்கு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா, பிரெடிக்டபிளா, ரொம்ப கிளீஷேவான டெம்ப்ளேட்ல சுந்தர் சி ஸ்டைல்ல இறங்கி காமெடியும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கிறது இந்த மூவியோட ஒரு சீன் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பராகவும் பெர்ஃபெக்டாவும் நீட்டாவும் நடிச்சு தட்டி ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் மீனாட்சி சௌதரிக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எல்லாமே பயங்கர கியூட்டா இருந்துச்சு. ஒன் மேன் ஷோவா மாஸ் காட்டுறதுக்காக வெங்கடேஷும் பல இடத்துல ட்ரை பண்ணிருக்காரு. அவரோட பையனா வரக்கூடிய சோட்டு பாய் பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாமே தரமா இருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா கிளீஷியாவான டெம்ப்ளேட் தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் பே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நீட்டா வாட்சபிளா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஆவரேஜான டோன்ல இருந்துச்சு. கிளைமேக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி சாங் வச்சு ஒப்பேத்திட்டாங்க. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் என்கேஜிங்காகவும் கொஞ்சம் சீரியஸான டோன்ல பிரசென்ட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா வந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டான ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்டோரியை காமெடியை பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன், ரொமான்ஸ், ஃபேமிலி டிராமான்னு ஏகப்பட்ட எமோஷன்ஸை திணிச்சு வச்சிருக்காங்க. படத்துல பல எலிமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் பயங்கர ஸ்லோவா பிரெடிக்டபிளான டோன்ல இருந்துச்சு. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். பேசிக்காவே லாஜிக் இல்லாத கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவியை சினிமா லிபர்ட்டி இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை தவிர வேற எந்த கேரக்டருமே ப்ராப்பரா பில்டப் பண்ணி யூஸ் பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கவும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டென்ட், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலான சக்சஸ் கொடுத்ததுனால ரோலர் கோஸ்டர் ரைட் போயிட்டு வந்தா பக்காவான கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபீலை இந்த மூவி ஜஸ்டிஃபை பண்ணதுனால பாஸ் மார்க் வாங்கி தப்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்ச்னா தமிழ் டப்டு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த சங்கராந்திக்கு வஸ்தனம். இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.